ஒரு பெற்றோர் தான் டிசைட் பண்ணணும். ஒரு அம்மா தான் ஓரளவு அவன் தலைக்கு மேல வளர்ந்துட்டான், அவன் இப்ப சம்பாதிக்க ஆரம்பிச்சான், அவனுக்குன்னு ஒரு ஞானம் வருது அப்படின்னு சொன்னா ஓகே, சரிப்பா நீ வாழ்க்கையை பார்த்துக்கோ, பட் எதுனாலும் என்கிட்ட சொல்லு, நான் உனக்காக ஜோம் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதற்கு முன்பாக நீங்க பிள்ளைகளுடைய இஷ்டத்திற்கு, வேதம் சொல்லுகிறது தான் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளை தன் தாய்க்கு என்ன பண்றாங்க சொல்லுங்க, தன் தாய்க்கு அவமானம் வரும்ல, பைபிள் சொல்லுது இல்ல. அப்போ நம்ம பிள்ளைகளை யாருதான் கைட் பண்ணணும்னா, நீங்கள் ஞான குறைவுள்ள நீங்க உடனே சொல்லலாம், பாஸ்டர் என் பையன் அவ்வளவு நல்லா படிக்கிறான், அவன் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுக்கிறான், அவன் அவ்வளவு ஞானம், நான் எதுவுமே எனக்கு தெரியாது, நான் கை நாட்டு, நான் 2ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறேன், 3ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறேன். நீங்க ஒண்ணு சொல்லுங்க, ஒண்ணு நினைச்சுங்க, ஆண்டவர் உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், உங்களை தகப்பனா தாயா வைத்திருக்கிறார். உங்களுக்கு உங்க பிள்ளைய வளர்த்தக்கூடிய போதுமான ஞானத்தை என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. நீங்க சொல்லுகிற வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்தாலே போதும், அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அதனால இது ரொம்ப பெருசானதுக்கு பிற்பாடு நம்ம அதை சொல்ல முடியாது. எப்போ சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா, அப்போ சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, என் பிள்ளையெல்லாம் நான் ஸ்டிக் பண்ண மாட்டேன். எதுக்கு அப்படின்னு கேட்டா, கல்யாணத்திற்கு. அப்படின்னா அவன் யாரை கூட்டிட்டு வரானோ அது அவன் இஷ்டம், அவனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். அவ யாரை கை காமிக்கிறாளோ அவளை நான் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். நான் ரொம்ப ப்ராடான ஒரு டாடி, நான் ப்ராடான மம்மி, ரொம்ப தான் அப்படி உடனே அப்படி எப்படி சொல்ல முடியும்? பிள்ளைக்கு எப்படி